இது யாரு? உமா காத்தியா? வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க? காலையில தான் வந்தேன் அம்புஜம். சோமா இருக்கியா? உன் மக்கமா இருக்கலாம், என்ன பண்றாளுவோ? நல்லா இருக்கேம்மா. ஏன் ரெண்டு பிள்ளைகளும் காலேஜ் படிக்காளுவோ? அடே அப்பா, நல்லா வளர்ந்துட்டாளுவோ போலயே அப்பனா? ஆமா ஆமா, பெரியவ காலேஜ் முடிக்க போறா, இந்த வருஷத்தோட முடிஞ்சது. சின்னவ 2வது வருஷம் படிக்கா. சந்தோஷம். சரிம்மா, பிள்ளைகளை எங்க கூட்டு வரலையா? அவ அப்பா கூட பின்னாடி வருவாளுவோ. நீங்க என்ன இங்கேயே இருக்கீங்க? உள்ள வாங்க. நீ உள்ள போ அம்புஜம். மேக்கப் நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கு, சரியா இருக்கு. அந்த மேக்கப் பண்ற புள்ள ரூமுக்குள்ளேயே விட மாட்டுக்கா, தொந்தரவா இருக்குமா. அந்த ஆளதான் வெளியில வந்து நிக்க. வர ஆட்களெல்லாம் கூப்பிடறதுக்கு ஒரு ஆள் நிக்கணும்ல. அது சரிதான். சரிம்மா, நீங்க இருங்க, உள்ள எதுவும் செய்யணுமான்னு கேட்டு வரேன். ஆட்டுமா, போ போய் பாரு. உமா, சேலை கட்டி இருக்கோம்ல, இந்த டைட் ஓகேவா? சரியே இருக்குக்கா. மூச்செல்லாம் விட முடியுதுலா? ஆமாக்கா, இப்ப நல்லா இருக்கு. மேக்கப் போடுறக்க கட்டி விட்டதான் கொஞ்சம் டைட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப சரிக்கா, இருக்கட்டும் இதுவே. ஆட்டும், உனக்கு உட்காரையில எந்திக்கையில ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீயே கையை வச்சு லேசா அட்ஜஸ்ட் பண்ணி லூஸ் பண்ணி விட்டுக்க. ஆட்டுமா? ஆட்டும் கீதாக்கா. நீங்களும் போய் சேலையை உடுத்திட்டு வாங்க. நான் சேலை பிளவுஸ் வளையலெல்லாம் கையோட எடுத்துட்டு வந்துட்டேனே. 5 நிமிஷத்துல ரூம்ல போய் மாத்திட்டு வந்துடுறேன். கையில தான் கொண்டு வந்திருக்கீங்களோ, நல்லதா போச்சு. அப்ப உடுத்திட்டு வாங்கக்கா, நான் இங்க நிக்கேன். இன்னும் சின்ன பொண்ணு மாமியெல்லாம் வரக்கானமே. அவளுக்கு நான் தானே சேலையை கட்டி விடணும். இன்னைக்கு அவ வீட்டு பக்கமே போல. என்னன்னு சேலையை சுத்திட்டு வராளோ தெரியல. ஆமா, பாத்தீங்களா, அவ மாமியா இருக்கா, அவள கட்டி விடுவாவோ. எப்படியாவது கட்டிட்டு வந்தா சரிதான். நீ வேணா பாருமா, எனக்கு சேலை அங்க உழையுது இங்க உழையுது, எனக்கு ஊக்க குத்தி விடுங்கன்னு வந்து கேப்பா பாரு. ஏடிகளா, என்ன செஞ்சாவது? வாங்க அம்புஜக்கா. இங்க இருங்க அம்புஜக்காவ. நல்லா இருக்கேம்மா சேலை. வர வர அம்புஜக்காலும் மாடனா ஆயிட்டே வராவோ. இது சோனி அப்ப கல்யாண நாளைக்கு எடுத்து தரக்கீதா. இன்னைக்கு தான் உடுக்குறேன். பாரா எக்கா, கல்யாண நாள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. கல்யாணம் ஆகி 17-18 வருஷம் ஆயிட்டு இன்னும் மட்டும் இதெல்லாம் சொல்லிட்டாளைய. பாத்தியா உமா, எங்க அம்புஜக்கா கிட்ட நம்மளாம் ட்ரீட் கேட்போன்னு கல்யாண நாளையே மறைச்சிட்டாவோ. ஆமா அம்புஜக்கா, கல்யாண நாளைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அடிகளா, சொல்ல கூடாதுன்னா இல்ல, ஏதோ ஒரு வேலையில ஆயிட்டு போயிட்டேன். சரி, அதை விடுங்க. ஆமா, உமானுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காவுன்னு கேள்விப்பட்டேன். எங்க அந்த மேக்கப் போடுற பிள்ளைய ஆள காணோம்? மேக்கப்லாம் போட்டு முடிச்சிச்சு அம்புஜக்கா. அந்த பிள்ளை எங்க அம்மா சாப்பிட கூப்பிடுச்சுன்னு போயிருச்சு. சேலை வேற எனக்கு கொஞ்சம் பிடிப்பா இருந்துச்சா, மூச்சே விட முடியல. அதை கீதாக்கா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாவோ. அப்படியா? உங்க மாமியா மேக்கப் நடக்குன்னு வெளியிலேயே நின்னுட்டு இருக்கு. நின்னுட்டு போறாவ அம்புஜக்கா. இங்க உள்ள வந்து நின்னு தோணன்னு ஏதாச்சும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. எங்க நல்ல நாள் பொழுதுல எதையாவது ஒண்ணு பேசி இந்த பிள்ளை மனசு நோகடிச்சிட கூடாது. ஆமாக்கா, எனக்கும் அந்த பயம் இருந்துச்சு. நல்ல வேலையை அந்த மேக்கப் போடுற அக்கா வெளியிலேயே போய் நிக்க சொல்லிட்டாவோ. அப்ப அங்கேயே இருந்துட்டு போட்டு நான் உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காவோ எல்லாம் எடுத்து வச்சுட்டாவலான்னு பாத்துட்டு வாரேன். ஆட்டும்க்க. நீ சாப்பிட்டியா உமா? ஏதாச்சும் வயிறுக்கு சாப்பிட்டுக்க. ஆமா உமா, நான் வந்ததுல இருந்து பாக்க நீ ஒண்ணும் சாப்பிட்ட மாதிரி தெரியல. எதுவும் எடுத்துட்டு வரட்டா? வேண்டாக்கா, எனக்கு இன்னைக்கு பசியே இல்ல, பாத்துக்கிடுங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இந்த ஒரு நாளைக்காண்டி நான் எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் எனக்கு பல நாள் கனவுக்கா. எனக்கு வளகாப்பு நடக்கணும், எனக்கு குழந்தை பிறக்கணும்னு எவ்வளவு நாள் ஏங்கியிருப்பேன் தெரியுமா? இன்னைக்கு அது நிறைவேற போகுது. கண்டிப்பா உமா, நீ நினைச்ச மாதிரியே ஒரு ஆரோக்கியமான குழந்தைய, அழகான குழந்தைய நீ பெத்தெடுப்ப. இருந்துக்க உமா, ஆள்லாம் வந்துட்டு சாப்பிட முடியாது, நேரம் மண்டபத்துக்கு கூட்டிட்டு போயிருவாவோ. 2 இட்லியாவது எடுத்து வச்சு ஊட்டி விடுறேன். சரிக்க. சரி அம்பிச்சக்கா, நீங்க பாருங்க, நான் போய் சேலையை உடுத்திட்டு வரேன். அடே, உன் பொண்டாட்டி கிளம்பிட்டாலும் எப்படி? போற பார்க்க பார்த்தா வளகாப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியில வருவா போலயே. ரெடி ஆயிட்டாமா, 5 நிமிஷத்துல வந்துருவா. என்னத்த ரெடி ஆகுறாளோ? புருஷனை பொண்டாட்டி பைய வாங்கன்னு அப்பளையே நான் போயிருப்பேன். இருன்னு என்னைய படுத்தி இருக்க வச்சுட்டா. 3/4 மணி நேரமா அந்த சோப்பால உட்காந்துருக்கேன், இன்னும் அவ வெளியில வர காணோம். சாரியை கட்டிட்டு வர வேண்டாமாமா, கொஞ்சம் போறதுக்கு எல்லாரும் சேர்ந்து போவோம். எதே, கிளம்பி வந்துட்டேன், ஓவர சொல்லாதீங்க. ஒரு வழியா வந்துட்டா. தலையில பூவு எங்க மருமவள? ஐயோ, பூ வைக்க மறந்துட்டேனே, இருங்கி போய் வச்சுட்டு வரேன். நீ உள்ள போன நேராக்கிருவ, நானே ஃப்ரிட்ஜ்ல இருந்து பூவை எடுத்துட்டு வரேன். இரி. ஹரி, நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்ன சின்ன பொண்ணு, அழகா இருக்க. கல்யாணம் பண்ணும்போது தாலி கட்டையில எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருக்க சின்ன பொண்ணு. நீங்க மட்டும் என்ன ஹரி, வேஸ்ட் ஷர்ட் போட்டுட்டு புது மாப்பிள்ள மாதிரி தான் இருக்கீங்க.
போதுமாத்தே, நிறைய ஹேர் பின்னை வச்சு விடுங்க, அப்பதான் நிக்கும். 2 முழம் பூ வைக்கிறதுக்கா 78 சைடு. அழகா ஒரே சைடுல எப்படி வச்சு விடுறேன் பாரு. எத்தே, அது கீழே விழுந்துரும். எப்படி அது கீழே விழுதுன்னு நானும் பாக்கனே. பரவாயில்லையே, ஒரே ஹேர் பின்ல வச்சாலும் நல்ல டைட்டா தான் இருக்குது தே. ஏமா நீங்க 2 பேரும் செருப்பு போட்டு வெளில நில்லுங்க, நான் தண்ணி குடிச்சிட்டு சாவி எடுத்துட்டு வரேன். சரியா, நாங்க நிக்கோம். இங்க பாரு மருமவளே, அங்க வந்து ஆளுவ முன்னாடி விளையாட்டு போக்கல நிக்க கூடாது. ஒழுங்கா என்கிட்ட மரியாதையா நடந்துக்கணும், மரியாதையா பேசணும். கிளவி என்ன பாடுபடுத்துது. சரிங்க தே. நான் எங்க நின்னு சத்தம் கொடுத்தாலும் கூப்பிட்ட சொல்லுக்கு ஓடி வந்துடணும். ஆட்டுமா, வாயை திறந்து சொல்லும் டி. பெரிய மனுஷி நின்னு கேட்டுட்டே இருக்கோம்ல. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த வீட்டின் முதலாளி அம்மா, அதாவது என் மாமியாரே, உங்களுக்கு என் வணக்கம். நான் போற இடத்துல உங்களை மரியாதைக்கு நிமித்தமா நடத்துவேன். நீங்க சொல்ற விஷயத்த கவனமா கேட்பேன். நீங்க கொடுக்குற வேலையெல்லாம் மரியாதையா கண்ணியத்தோட செஞ்சு முடிப்பேன். நீங்க கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் செய்வேன், என் உயிரை கூட கொடுப்பேன். இப்படிக்கு உங்க மருமகள் சின்ன பொண்ணே. இந்த எகத்தால பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அங்க வந்து வாயை மூடிட்டு இருந்தாலே போதுமா தாயே. வேற நீ ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம், கம்முன்னு வா. நம்ம அப்படி என்ன சொல்லி போட்டோம், கிளவி இப்படி பேசிட்டு போகுது. ஏட்டி உம்மி, அழகா இருக்கியே. பாரு, மேக்கப்லாம் போட்டிருக்கு. வா சின்ன பொண்ணே. கவலைப்படாத உமா, மேக்கப் பண்ண மூஞ்சில இப்ப நலங்க வச்சு விட்டுருவாங்க. ஏடி சின்ன பொண்ணு, இங்க இருக்க வீட்ல இருந்து வரதுக்கு உனக்கு இம்பட்டி நேரமா? வீட்ல இருந்து அப்படி என்னம்டி வெட்டி முடிச்ச? காலையில சாப்பாடு இங்கதான். உங்க மாமியாக்கும் உன் புருஷனுக்கும் ஒரு காப்பியை போட்டு கொடுத்துருப்பியா? அதுக்காண்டி இவ்வளவு நேரம்? ஐயா நிறுத்த அம்புச்சக்கா, நீ எங்க மாமியாக்கு மேல வருவ போலயே. இந்த பட்டு சேலையை கட்டிட்டு வர வேண்டாமா? கிட்டத்தட்ட இதை கட்டதுக்கே 1 மணி நேரம் ஆயிருக்கு, பாத்துக்கிடுங்க. அதுக்குதான் ஏதோ இந்த ப்ரீ ப்ளீட்டிங் சொல்றாவளாட்டி. முன்னாடி நாளே இருந்து அயன் பண்ணி வச்சு ஊக்கு குத்தி வச்சுட்டா மறுநாள் எடுத்து கட்டிக்கலாம்ல. அதெல்லாம் தெரிஞ்ச நான் ஏன் இங்க இருக்க போறேன். டெய்லி ஒரு 4 சேலைக்கு ப்ரீ ப்ளீட்டிங் போட்டு நான் பிசினஸ் உமன் ஆயிருப்பேன், தெரியுமா? சரிதான் ஆத்தா, நீ என்ன நாளும் ஆயிக்க யார வேண்டான்னு சொன்னது? சின்ன பொண்ணு ஹரி வந்திருக்கானா? ஆமா கிருஷ்ணானே, வெளியில தான் பேசிட்டு இருக்காவோ. சாப்பாடு எடுக்க போறதுக்கு வண்டிக்கு சொல்லியிருந்தேன், போய் கேட்டுட்டு வரேன். ஒரு ஆள் கூட போகணுமா? சரிண்ணே, அப்ப அவியிட்ட சொல்லி அனுப்புங்க. ஏ கிருஷ்ணா, சாப்பாடு ஹோட்டல்களே கொண்டு வந்துருவாங்களா, நம்ம போணுமா? அது நமக்கான சாப்பாடு கொண்டு வந்துருவாங்கக்கா. இது உமாக்கு தனியா 9 வகை சாப்பாடு ஒரு வீட்டுல தான் சொல்லியிருந்தேன். அவங்க தான் ஒரு ஆட்டோ அனுப்பி விடுங்க, கூட ஒரு ஆள் வந்து வாங்கிக்கிடுங்கன்னு சொன்னாவோ. அப்படியா? ஓ சரி சரி, நான் வேணா கூட போட்டாப்பா. வேண்டாங்க்கா, நானும் ஹரியும் இருக்கோம்ல, போயிட்டு வந்துடுறோம். நீங்க எல்லாரும் உமால கூட்டிட்டு மண்டபத்துக்கு போங்க, நாங்க இப்போ வந்துருவோம். ஆட்டம் கிருஷ்ணா, நாங்க கிளம்புறோம், நீ லேட் பண்ணிடாதே. நீ தான் முன்ன வந்து நின்னு உமாளுக்கு மாலையெல்லாம் போட்டு விடணும். சரிக்கா, இப்போ உடனே வந்துருவேன். இந்த அடுத்த தெருல தான் இருக்கு. சரிப்பா, முடிஞ்ச வேற ஆள் யாரையாவது அனுப்பி விடு. சரிக்கா, பாக்கேன். ஏட்டி உம்மி, 4 முடிய எங்க? ரூம்குள்ள சேலையை கட்டிட்டு இருக்காவோ சின்ன பொண்ணு. அப்படியா? எனக்கு இந்த சைட்ல எல்லாம் பின்னு குத்தி விடணும். 4 முடிதான் நல்லா அழகா நீட்டா குத்தி விடும். ஏங்கா 2 பேரும் இப்படி கிடந்து வச்சிருக்கீங்க? நான் இப்ப தப்பா எதுவும் சொல்லலையே. சின்ன பொண்ணு, கீதாக்கா நீ வரதுக்கு முன்னையே சொல்லிட்டு தான் இருந்தாவோ உனைய பத்தி. என்னைய பத்தி என்ன சொல்லிச்சு இந்த 4 முடி? சின்ன பொண்ணு என்னதான் சேலையை கட்டிட்டு வந்தாலும் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், சேலையில பின்ன குத்தணும்னு என்கிட்ட தான் வந்து கேட்பான்னு. ஆமா சின்ன பொண்ணு, அவ சொல்லிட்டு தான் உள்ள போனா கரெக்டா நீ வந்து அதையே சொல்ற. 4 முடிக்கு நக்கலு, வேற ஒண்ணு இல்ல. உள்ள போய் வச்சுக்கிறேன். எடிகளை சீக்கிரம் வாங்க, நம்ம மண்டபத்துக்கு கிளம்புவோம். ஆட்டும்க்கா, வந்துடுறேன். கொஞ்சம் நேரம் நின்னுக்கங்க, பின்னாடி மட்டும் லேசா பின்னி போட்டு நெத்தி சுட்டியும் பூவும் வச்சு விட்டுடுறேன். சரிக்கா. ஏன் உமாலோ அப்பட சீவிருந்து தலை நல்லாதான் இருந்துச்சு. அது கோண வகுடு எடுத்து சீவி இருந்தோம்லக்கா, அப்படி சீவ கூடாதான், நேர வகுடு எடுத்துதான் சீவனுமா. அதனாலதான் மறுபடியும் உழைச்சி கட்டிட்டு இருக்காவோ. எங்க மாமி அப்படிதான் சொல்லிட்டு போனாவோ. நேரு வகுடு எடுத்து சீவனாதான் கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டம்லாம் ஒரே சீரா போகும். குழந்தையோட வளர்ச்சிக்கு அது உறுதுணையா இருக்கும். மாசமா இருக்கையில நேரு ஊச்சி எடுத்துதான் சீவனும். அந்த அக்கா தெரியாம பின்னி விட்டாவோ. ஆமா, அப்படியும் ஒண்ணு சொல்லுவாவுல, என்னக்கா மறந்தே போயிட்டு. நான் எப்பயும் நேர் வகுடு எடுத்து தானே சீவுறேன், அதனால எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல, பாத்துக்கிடுங்க. அந்த நேர் வகுட்டுல சீப்பை கொண்டு சீவ கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். மண்டபத்துல எல்லாம் ரெடியாக்கி வச்சாச்சு, சீக்கிரம் கிளம்பி வாங்கம்மா. 2 மினிட்ஸ் தான்க்கா, முடிஞ்சிட்டு. இதுல ஹேர் ஸ்டைல்லாம் பண்ண போறது இல்லல்ல, பூ தான் வைக்க போறேன். தாய்மை வாழ்கின தூய செந்தமிழ் ஆரிராரோ ஆராரோ, தங்க கைவளை வைர கைவளை ஆரிராரோ ஆராரோ, இந்த நாளிலே வந்த ஞாபகம் எந்த நாளும் மாறாதோ.
கண்கள் பேசிடும் மௌன பாசையில் என்னவென்று கூறாதோ தாய்மை வாழ்கென தூய செந்தமே ஆரிராரோ ஆராரோ. மேகலக்கா என்ன வளையல் போட ஆரம்பிச்சிடலாமா? போட ஆரம்பிச்சிடலாமா. முன்னாடி வாங்கக்கா. ஏமா எனக்கு இத பத்திலாம் பெருசா தெரியாது, நீங்க செய்யுங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியுமாக்கும். சின்ன பொண்ணு மாமியாரு லட்சுமிக்கு அம்மா எல்லாம் இருக்காவளா, பெரிய ஆள்கிட்ட கேட்டு கேட்டு செய்வோம். இங்க இப்படி நில்லுங்கன்னா அங்க போய் இருக்கீங்க. வளையல கொலச்சாமிக்கு வைங்கட்டி. சரிங்கக்கா, எடுத்து வச்சிடுறேன். வேப்ப குச்சில வளையல் செஞ்சு வச்சிருக்கீங்களா? ஆமா சித்தி, இருக்கு. அது யார் போட்டு விடணும்? வேப்ப குச்சி வளையல பொண்ணுக்கு மாமியா தான் போட்டு விடணும். மாமியால இங்க இங்கதாம்மா இருக்கேன், கூடுங்க போட்டு விடட்டும். இந்தாங்க மைனியும். அடுத்து அந்த சின்ன பிள்ளை கையில 2 கைக்கு வளையல் போட்டு விடுங்கம்மா. மருமவளே, அந்த பாப்பாவை தூக்கி மடியில வச்சுக்க. தங்க பிள்ளை நல்லா அமைதியா இருக்காளே, வளையல் பிடிச்சிருக்கா உனக்கு? கைக்கு சரியா இருக்கே. வரைய தங்க பிள்ளை, அம்மா கிட்ட போவோம். அம்மாட்ட போய் காட்டுவோம். கிருஷ்ண தம்பி முன்னாடி வாங்க. நீங்களும் போடுங்கக்கா, நான் இங்க இருந்து பாக்கேன். அட வாங்கப்பா. நீங்களும் போட்டு முடிங்கக்கா, அப்புறம் வரேன். சரி, அப்போ நம்ம உமாளுக்கு வளையல் போடுவோம். தங்க காப்பு இருந்தா முதலையே போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு கண்ணாடி வளையல போட ஆரம்பிச்சிடலாம். தங்க காப்பு வாங்கி வச்சிருக்கியம்மா? ஆமா மைனியோ, வளகாப்புக்குன்னு வாங்கினேன். போட்டு விடு. அடுத்தாப்புல கோயில அர்ச்சனை பண்ண வளையல் இருந்தா எடுத்து போடுங்கம்மா. இருக்கு, அர்ச்சனை பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். தங்க தங்க வளையலடி தங்கி கை மினுங்கும்படி மூட்டுங்கடி. ஆராரோ பாட்டு சத்தம் கேட்க போகுது வீடெல்லாம். ஆத்தி ஓ மகனை பத்தி பேச போகுது ஊரெல்லாம், கேட்க போகுது ஊரெல்லாம். ஏமா எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து வளையல போட்டு விடுங்க. கீதாக்கா, மாசமா இருந்த கண்ணாடி வளையல் கண்டிப்பா போட்டே ஆகணுமோ? ஆமா சின்ன பொண்ணு, கண்ணாடி வளையல் சத்தம் கேட்டா டென்ஷன் ஆகாது, கோபம் வராதும் பாவோ. அதே மாதிரி இந்த சத்தம் கருவுல இருக்க குழந்தைங்களுக்கும் கேட்கும், அதுவும் சந்தோஷமா இருக்கும். ஓ அப்படியா? அப்ப இந்த சத்தம் பிள்ளை கேட்டுட்டே இருக்கும்னக்கா. ஆமா, வயித்துல இருக்க பிள்ளையும் சத்தத்தை கேட்டு துள்ளிட்டு இருக்கும். அடிகளா நெத்தி கண்ணம் கை இதுலெல்லாம் சந்தனத்தை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கீதா, நீ வளையல்லாம் அடுக்கி எடுத்து வச்சுக்கோமா. வர ஆளுகளுக்குலாம் 2 வச்சு கொடுத்துரு. சரிங்கக்கா, கலர் அரேஞ்ச் பண்ணி தான் வச்சிருக்கேன், கரெக்டா போட்டு விட்டுருவாவோ. அப்படியே பொண்ணுக்கு ஆரத்தி எடுத்துருங்க. இந்தா தம்பி, உமாளுக்கு இந்த வளையல போட்டு விடு. மருமவனே, அப்படியே இந்த சாப்பாடையும் ஊட்டி விட்டுருங்க. உமா, இந்த ஆக்காட்டு. அப்பா 2 பேருக்கு வைக்கத்த பாருங்களேன். சும்மா இருங்கக்கா. வாங்கடி, நம்ம உமாளுக்கு நம்ம ஊட்டி விடுவோம். உமாளோ, ஃபர்ஸ்ட் தக்காளி சோறு. பிறக்க போற பிள்ளை உனே மாதிரி தக்காளி மாதிரி செவச்சவேன்னு இருக்கணும். கீதா கொடுத்தது பாப்பாளுக்கு, நான் உனக்கு கொடுக்குறேன். இது புளியோதரை. மாசமான பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சது புளிச்சாதம் தான். உமா, நான் கொடுக்க போறது தேங்காய் சோறு. என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் ஊட்டி விடுறேன். ஆக்காட்டு. உமா, இந்தாமா ஆக்காட்டு. இது கதம்ப சோறு. அரிசி பருப்பு மத்த எல்லா காயும் ஒன்னோட ஒண்ணு கலந்து செஞ்சது. இந்த காய் பருப்பு எல்லாம் எப்படி கலந்து இருக்கோ அதே மாதிரி நம்மளோட நட்புலையும் எந்த வித்தியாசம் இல்லாம நம்ம எல்லாரும் ஒன்னோட ஒண்ணு கலந்து எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும். வாங்கிக்கோமா ஆக்காட்டு. வணக்கம் உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதோட கண்டினியூ வீடியோ நாளைக்கு வரும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.